அது வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை, வவுனியா பிரதேச செயலாளர் அவர்களை, மற்றும் இங்கு இருக்கின்ற முதலமைச்சர் கடன் அவர்களை, நண்பர்களாக ஒரு 2 வருடமாக நான் பழகி கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு இன்று வந்து அவர்களுடைய கனவு நிறைவேறுகிற ஒரு நாளாகத்தான் நான் நினைக்கின்றேன். 2ஆம் நாள் பின்னால் எனக்கு சிரித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எங்களிடம் ஒரு அலுவலகத்தை திறப்பதற்கான உதவியை கோருகின்றார். ஆனால் அந்த நேரம் கொஞ்சம் தவறிவிட்டதற்கு நான் நினைக்கின்றேன். இப்போது சபையோடு அவையை பெற்று சபையை நிறைவேற்றிக் கொண்டதை ஒரு துளக்கு வழங்க முடியாமல் இருந்தது. இல்லாமல் சபை இல்லாமல் இருந்திருந்தால் சாத்தியப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வாறு இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு அலுவலகத்தை சிறிதாக இருந்தாலும் தங்களுக்கு என்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். உண்மையிலேயே இந்த இந்த ஊடக அமையத்துக்கு ஒரு பொன்னான நாள், சந்தோஷப்பட வேண்டிய நாளும் கூட. அவர்கள் உறவுகிறார்கள். உண்மையிலேயே எங்களுடைய இந்த வவுனியா மாவட்டத்தின் சரி இந்த கனி பிரதேசத்துக்கான செய்திகளை துல்லியமாக சரியாக பத்திரிகை தர்மங்களுடன் ஊடக தர்மங்களுடன் உலகத்துக்கு வெளிக்கொணர்வதற்கு சற்றும் பின்னிற்காதவர்கள், எதற்கும் அஞ்சாமல் செய்திகளை சேகரித்து உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய சேவை உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டியது. அவர்களுடைய சேவையை இன்னும் சிறப்பாகவும் இன்னும் மிரட்டலாகவும் வளர்ப்பதற்கு உண்மையிலே அவர்களுக்கு ஒரு அலுவலகம் பெரிய தடையாக இருக்கிறது தான் சொல்ல வேண்டும். இன்று அந்த அவர்களுடைய கனவு ஒன்று நிறைவேறியுள்ளது. நிச்சயமாக அவர்கள் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு எங்களுடைய நாட்டுக்கு அல்லது எங்களுடைய வவுனியா நாட்டுக்கு வந்து முன்மாதிரியாக எல்லோருடன் நல்ல நட்புறவை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் செயல்படுவார்கள் என்று கூறி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு என்னையும் இந்த உண்மையிலே சொன்னால் நகரசபை செயலாளர்கள் ஊடகங்களுக்கு ஒருங்கிணைந்து பயணிப்பதாக தொகுத்து வளர்க்கிற ஊடகவியலாளர் நண்பர்கள் தெரிவித்திருந்தார். நானும் இணைந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் தண்டவாளத்தில் 2 விளிம்புகள் போல 2 விளிம்புகளும் ஒட்டிக்கொள்ள முடியாது. ஒட்டிக்கொள்ளாமலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நான் நினைக்கின்றேன் அவர்கள் சில வேளைகளை என்னை பற்றி சில விடயங்கள் எழுதுவார்கள். நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்லை என்பது என்ன சொன்னால், பிரச்சனை தோற்றுவாய் நான் இல்லை. நான் சட்டீபத்தில் இருந்த காலத்திலையும் சரி பேசுகிறாங்க. அதே போல வவுனியா மாவட்ட செயலத்திலே உதவி மாவட்டத்தில் இருந்த காலத்திலும் சரி எனக்கும் உடவியலாளர்களுக்கும் எந்தவித முரண்பாடுகளும் இருந்ததில்லை. ஆனால் என்ன தெரியவில்லை, பிரதேச வந்த காலத்திலிருந்து அந்த ஒரு சிறு பிரச்சனை, குறிப்பாக ஓமந்தை காணி தொடர்பான பிரச்சனை காரணமாக சில விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில வேளையிலே அது ஊடகத்திலையும் பெறும், சில வேளையிலே தனிப்பட்டவர்களுடைய பேஸ்புக்லையும் பெறும். நாங்கள் பிரச்சனைகளை எழுதுவார்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த இடத்துல நான் இந்த வகையதற்கு காரணம் ஊடகவியல் என்பது ஒரு மிக பிரபலமான துறை. நாங்கள் சில வேளையிலே படிக்கிற காலத்திலிருந்து பல்வேறு புத்தகங்களை வாசிக்கின்ற போது இந்த நாடுகளின் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் பிரதானமாக ஊடகவியலாளர்கள். அதே போல இந்த ஊடகவியல் எவ்வாறு தோற்றப்பட்டது என்று பார்த்தால் ஒரு மன்னருக்கும் அல்லது ஒரு மக்களுக்குமான செய்திகளை பரிமாறுவர்களாகவும் அதே போல நாட்டுக்கு நாடு செய்திகளை பரிமாறுவர்களாகவும் இந்த ஊடகவியலாளர்கள் சொல்லப்படுகிற அந்த நபர்கள் இருந்திருக்கிறார்கள். பல்வேறு உரிமை போராட்டங்களிலே அவர்கள் பங்கு கொண்டு அந்த உரிமை போராட்டங்களை உலகிற்கு கொண்டு வந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு படுகொலைகள் அவ்வாறான ஒரு துயர சம்பவங்கள் நடக்கின்ற போது அதை இந்த முழு உலகத்திற்கு தெரியப்படுத்தி அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கின்ற அந்த ஒரு பெரிய பணியினை அந்த ஊடகவியலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வவுனியாவில் இருக்கிற இந்த ஊடகவியலாளர்களும் எதிர்காலத்தில் இந்த அமையத்தின் ஊடாக பயிற்சிகளை பெற்று தேசிய அளவில் அல்லது இந்த தீபகம் முழுவதற்குமாக அல்லது சர்வதேச அளவிலே தனியார் தமிழ் மொழிகள் இல்லாத ஆங்கில மொழி உட்பட பல்வேறு சர்வதேச மொழிகளை ஒரு பிரபலம் பெற்று ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதுவர்களாக ஒரு விற்பனர்களாக எதிர்காலத்திலே அது உலகம் தெரிய பகுதி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்த இப்பொழுது நான் நினைக்கிறேன் வவுனியா ஊடகவியலாளர் பெயர் எடுத்துக்கொண்டால் மிகவும் வயது முதிர்ந்தவர்களுக்கு
தூத்துக்குடி மாணிவாசம் ஐயா மட்டும்தான் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். மற்ற அனைவரும் இளைஞர்கள் அவர்கள் தங்களது வயதுடன் சேர்ந்து அனுபவத்தினையும் அறிவினையும் பெற்று மேலும் பலப்படுத்திக் கொண்டு இந்த நாட்டிற்கும் இந்த வவுனியா மண்ணிற்கும் இந்த வவுனியா நாட்டிற்கும் அதே போல நமது இந்த அகிலத்திற்கும் சேவை செய்ய வேண்டும் என்றும் இந்த ஊடகமையம் தொடர்ச்சியாக ஒரு பிரபலமான ஒரு நிறுவனமாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.